வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம ஒரு ஷெஃப் கிட்ட இருந்து ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கலாம். இதுக்கு ஒரு 4 தக்காளி, ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளியோட தோல் பிரிஞ்சு வந்துடும். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. இது ஆறுனதும் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது பேசிக் கிரேவி. இந்த ஒரு கிரேவி வச்சு அவங்க நிறைய ஐட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு தேவை 20லேருந்து 25 முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளரி விதை, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க. இதுவும் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதையும் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இந்த ஒரு பேசிக் கிரேவி வச்சு அவங்க கிட்டத்தட்ட 3 பிளேட் பன்னீர் மசாலா செஞ்சுருவாங்க. ஸோ நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2-3 பிரியாணி இலை, 5-6 கிராம்பு, 5-6 பட்டை, கொஞ்சமாக அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காய விழுது, இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்ததாக முந்திரி பருப்பு, வெள்ளரி, எள்ளு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷமாவது குக் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே வாங்க. ஸோ இதுவும் நம்மளோட பேசிக் மசாலா ரெடி. அடுத்ததான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு போகலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 பெரிய ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடிச்சது 1 ஸ்பூன், 1 இல்லைன்னா 2 நறுக்குன பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இதில் பாதி கிரேவியை மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இது 2 பேருக்கு அளவாக இருக்கும். இன்கேஸ் 4 பேருக்கு செய்யணும்னா மொத்தமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டிங்கனாலே கொதிக்க ஆரம்பித்தோன்னே கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துருங்க. ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா. இது கிடைக்கலனா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பன்னீர் சேர்த்துடலாம். இது 1/4 கிலோ பன்னீர் பேக்கெட்லேயும் பாதி. ஸோ ஒரு 125 கிராம் இருக்கும். அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டிங்களா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.